காலை வரையிலும் நாம் லஞ்ச் வரையிலும் 5 சபைகளை விளங்கிக் கொண்டோம். ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை சபை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். நேற்றைய தினத்திலே நாம் 7 சபைகளை பற்றிய ஆய்வை துவங்கின போது சபை 2 பிரிவாக செயல்படுகிறது என்பதை விளங்கினோம். ஒரு பிரிவு மணவாட்டி தகுதி பெறுகின்ற, மணவாளனுடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற கூட்டமாக மணவாட்டியாக ஒரு பிரிவும், பொதுவான சபையாக ஒரு பிரிவும், காமன் சர்ச் பொதுவான சபையாக ஒரு பிரிவும், 2 பிரிவாக சபை செயல்படுகிறதை வேதம் போதிக்கிறது. அதுல மணவாட்டியாகிய சபை பிரிவு தங்களுக்குரிய இறுதி மணி வேலையை அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மணவாளனுடைய வருகையை சந்திக்குவதற்கு தங்களுக்குரிய இறுதி மணி வேலையை அது நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும் கிறிஸ்துவின் வருகை நடைபெறும் போது, என்றைக்கு இயேசுவின் வருகை நடைபெறுகிறதோ அன்றைய தினம் மணவாட்டி சபை தனக்குரிய இறுதி மணி வேலையை நிறைவு செய்யும். பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை நிறைவு செய்யும். ஆகவே இது மிகுந்த ஒரு குரூசியலான டைம். வருகையை சந்திக்க போகின்ற சந்ததி நாம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சபையை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கடந்த 5 சபைகளிலேயும் நாம் விளங்கிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. நிறைவுகளையும் பாராட்டுவார், குறைவுகளை கண்டிப்பார். அந்த குறைவுகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும், மனம் திரும்பி தேவனுடைய நித்திய பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. அதுல நாம் இப்பொழுது 6வது சபை. இது ஒரு மிக முக்கியமானது. இந்த 6வது சபை பிலதெல்பியா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை பிலதெல்பியா என்கிற சபையை பற்றி தேவன் அறிவிக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு தேவன் சொல்லுகிறதாவது, குறிப்பா பரிசுத்தம் உள்ள தேவன், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். இந்த பிலதெல்பியா சபை மொத்தம் 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுல இந்த பிலதெல்பியா சபை மட்டும்
குறை ஏதும் சொல்லப்படாத சபை. இதுக்கு முன்பு நம்ம படித்த 5 சபைகளிலேயும் அந்த சபையில் காணப்படக்கூடிய குறைவுகளையும் சுட்டி காண்பித்தார், நிறைவுகளையும் சுட்டி காண்பித்தார். ஆனால் இப்போ வாசித்த இந்த பிலதெல்பியா சபையில் எந்த குறையும் சொல்லப்படவில்லை. அப்படின்னா குறை ஏதும் இல்லாத சபை. கொஞ்சம் சிந்திங்க. முந்தைய 5 சபைகளை படிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட எல்லாம் இன்றைய சபைகள்ல கடந்த 2000 வருடங்களாய் வாழ்ந்த சபைகளிலே அந்த குறைகளும் இருந்தது, நிறைகளும் இருந்தது. இப்போ வாசிக்கக்கூடிய இந்த பிலதெல்பியா சபையில் குறை என்பதே சொல்லப்படவில்லை. அப்படின்னா இந்த கடந்த 2000 வருடங்களாக குறை ஏதும் சொல்லப்படாத சபை எது? கொஞ்சம் சிந்திங்க. இல்ல, பிலதெல்பியால இப்ப படிச்சோம். இந்த 2000 வருடங்களாக புதிய ஏற்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்த, இத்தனை ஆண்டுகளாக பூமியில் செயல்பட்ட சபைகளில் குறை ஏதும் இல்லாத சபை என்று ஏதாகிலும் ஒன்று உண்டா? பாருங்க. அப்ப பிலதெல்பியா யாரு? பிலதெல்பியா யார்? அப்போ நீங்க எபேசு, செமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தையில் என்னெல்லாம் படிச்சோமோ அது அத்தனையும் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்த சபைகளுக்குள் நிறைவும் இருந்தது, அந்த குறைவும் இருந்தது, விளங்கினோம். அப்ப எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பதையும் தெளிவா விளங்கினோம். ஆனா இங்க மட்டும் ஒரு வித்தியாசம். பிலதெல்பியா குறை ஏதும் இல்லாத சபை. அப்படி ஒரு சபை உண்டா? சீக்கிரம் சிந்திக்கணும். எஸ், மணவாட்டியினிடத்தில் மட்டும்தான் பழுது ஒன்றும் இராது. அப்படியானால் நல்லா கூர்ந்து கவனிங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததில் இருந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் 2000 வருடத்துக்கு உட்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையில் மணவாட்டி தகுதி பெறக்கூடியவர்கள் யாரெல்லாம், 2000 ஆண்டு காலகட்டத்தில் யாரெல்லாம் மணவாட்டியாக தகுதி பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் பிலதெல்பியா. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்று கவனிச்சோமானால், இந்த பிலதெல்பியா என்ற வார்த்தை அது கிரீக்ல அதனுடைய ஃபோனடிக், அதாவது கிரீக்ல அதை எப்படி உச்சரிக்கிறது என்றால், டிஸ்பிளேல இருக்கா? ஓகே, பிலடெல்பியா. இது அதனுடைய அந்த ப்ரொனன்சியேஷன். பிலடெல்பியா, பிலதெல்பியா. இது கிரீக் ப்ரொனன்சியேஷன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கான டெஃபினேஷன், பிலதெல்பியா என்றால் பிரதர்லி லவ் என்று பொருள், சகோதர அன்பு என்று பொருள். பிலதெல்பியா என்ற வார்த்தையினுடைய பொருள் சகோதர அன்பு, பிரதர்லி லவ். அப்படி என்றால் சகோதரர்களுக்கு பெயர் பிலதெல்பியா. யாருக்கு சகோதரர்? விளங்குதா? கிறிஸ்துவுக்கு சகோதரனும் சகோதரியுமாக யாரெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டார்களோ, கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரியாக இருக்கணுமானால் அதற்கு என்ன தகுதி? சிந்திங்க. மத்திய 12ஆம் அதிகாரத்துல 48 முதல் 50 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரியாய் இருப்பதற்கு யார் தகுதி பெற்றவர்கள் என்பதை அறிவிக்கிறார். வாசிப்போம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இப்படி சொன்னவனுக்குன்னா அதுவும் புரியணும். அதாவது அதுக்கு முந்தைய 2 வசனங்களையும் படிச்சிருங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். அப்படின்னா இயேசுவை சந்திக்கும்படியாக அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வெயிட் பண்ணுகிறதாக இயேசுவுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. வெயிட் பண்றாங்க என்று. அப்படி செய்தி அனுப்பப்பட்ட போது என்ன சொல்றாரு பாருங்க. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தம்மிடத்தில் சொல்றான் பாத்தீங்களா,
ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் தாயார் யார், என் தாயார் சகோதரர் யார்? என் சகோதரர் யார்? கேள்வியை பார்த்தீங்களா? வெளியே வந்து இயேசு சந்திக்கும்படி வெயிட் பண்றது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும். ஆனா இயேசு சொல்ற வார்த்தை, என் தாயார் யாருன்னு கேட்கிறாரு, என் சகோதரர் யார்? ஏன் அப்படி கேட்கிறாரு? அடுத்த வசனம். என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன் சகோதரி தாயுமா இருக்கிறான். பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் இயேசுவுக்கு சகோதரன் சகோதரி. அப்படிப்பட்ட தேவ சித்தம் செய்கிறதான சகோதர சகோதரிகள் தான் பிலதெல்பியாக்காரர்கள். கடந்த 2000 வருடங்களிலே குறை ஏதும் சொல்லப்படாத சபை உண்டா என்றால் கிடையாது. எல்லா சபைகளுக்குள்ளும் நிறைவும் இருந்தது, குறைவும் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான். அப்ப குறை ஏதும் சொல்லப்படாத சபையாக பிலதெல்பியாவை தேவன் காண்பிக்கிறார். அப்படி ஒன்று இருந்ததா என்றால் இல்ல. அப்ப இது யாரை தான் பேசுகிறது என்றால், இந்த 2000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்த தேவ சபைகளிலே, கிறிஸ்தவ சபைகளிலே குறை ஏதும் சொல்லப்படாதவர்கள் என்பவர்கள் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக தங்களை அர்ப்பணித்ததான கூட்டத்தார். இது ஒரு தனி கூட்டம். எங்க இருக்கும் இந்த கூட்டமோ? இந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இவர்கள் அங்க இருப்பான் அங்கத்தினர்களாக. இப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக தங்களுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு பெயர் சகோதர அன்பு உடையவர்கள், சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் அன்பு என்பதற்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அவர்களுக்கு பெயர் சத்தியவான்கள். இந்த சத்தியவான்கள் தான் பிலதெல்பியாக்காரர்கள். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பிலதெல்பியா இருக்கிறதா? கொஞ்சம் பேசுங்க. இன்றைய காலகட்டத்தில் பிலதெல்பியாக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பிலதெல்பியா சபை பெயர் இருக்கு. பிலதெல்பியா அது வந்து பெயர் டினாமினேஷனுக்கான பெயரா இருக்கும். நான் கேட்கிறது, பிலதெல்பியா என்கிற சகோதர அன்பு உடைய கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடிய பிலதெல்பியாக்காரர்கள் இருக்காங்க. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில இல்லாமலாம் இல்ல, எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. எப்போதுமே தேவன் சத்தியவான்களை பூமியில வச்சிருப்பார். பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் சொல்லுகிறார். அதுபோல பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததோ அதுபோல இக்காலத்திலேயும் நடைபெறும் என்பதை பவுல் அறிவிக்கிறான். அப்படின்னா எல்லா காலகட்டத்திலேயும் பாகாலுகளுக்கு முன்பாக முழங்கால் படியாத சத்தியவான்களாகிய பிலதெல்பியாக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருப்பார்கள். இது சாதாரணமானதும் கிடையாது. நல்லா கூர்ந்து கவனிங்க. தங்களுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்யக்கூடிய சித்தனாக மாறுகிறது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல. பேசுகிறதும் சுலபம், கேட்கிறதும் சுலபம், ஆனால் செயல்படுத்துகிறது மிக மிக கடினம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தனக்கு உண்டானவைகளையும் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்கிறதான கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஃபண்டமெண்டல் பேஸ் நாதம், கிறிஸ்தவத்தினுடைய மூல நாதம். தன்னைத்தான் வெறுத்து தன் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை பின்பற்றுகிறவர்கள் என்பவர்களுக்கு பெயர் சித்தர்கள். தேவ சித்தம் செய்கிறவனுக்கு பெயர் சித்தன். சித்தன் என்பதுதான் சீடன், சீடன் என்பதுதான் சீஷன். சீஷர்களைத்தான் உலகம் எங்கும் போய் உருவாக்க சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை என்னவா மாற்றுங்க?
சீஷர்களாக மாற்றுகள் என்கிறார். சீஷன் என்றால் சீடன், சீடன் என்று பொருள். சீடன் என்றால், சீடன் என்பது மாடர்ன் தமிழ். அதனுடைய முந்தைய பண்டைய தமிழ், மூல தமிழ் வார்த்தை சித்தன் என்பதுதான் அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை. பிறகு லாங்குவேஜ் மாடர்னைஸ் ஆகும் பொழுதுதான் சித்தன் என்பது சீடனாக மாற்றப்பட்டது. சீடன் என்றால் பின்பற்றுகிறவன், ஃபாலோயர். என்ன பின்பற்றுகிறவன் என்றால் தன்னை தான் வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். அப்படி பின்பற்றுகிற போது அவன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனாக இருப்பான். அவனுக்கு பெயர்தான் என்ன பெயர்? பிலதெல்பியா என்கிற சகோதரர்கள். என் சகோதரரே, இந்த வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். என் சகோதரரே, அவன்தான் பிலதெல்பியாக்காரர்கள். அவர்களிடத்தில் குறை ஏதும் இருக்காது. ஏன்? சித்தம் செய்கிறவர்கள். இயேசு 12 சித்தர்களை உருவாக்கினார். நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்போஸ்தலர்களுக்கு பெயர் சித்தர்கள். இன்றைக்கு வரைக்கும் சித்தர்களை பற்றியெல்லாம் கிறிஸ்தவம் பேசினதும் இல்லை. சித்தன் என்றாலே நீண்ட ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல கொட்டை, அப்புறம் நெத்தியில பட்டை, இந்த கையில கமண்டலம், இந்த கையில ஏதாவது சரி ஒரு காவியை போட்டுட்டு தெருவா சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு பேர் சித்தன் என்று மாற்றினார்கள். அல்லது எங்கெல்லாம் இமாலயாசில எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க சித்தர்கள் என்று மாற்றினார்கள். அவர்கள் சித்தர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் பித்தர்கள். அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் சித்தர்கள். அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் சித்தர்கள். நம்பர் 1 சித்தர்கள் அப்போஸ்தலர்கள். அதனாலதான் அவன் நடந்து போனாலே சுகமாகறான். விளங்குதா? உருமால்கள் பட்டாலே சுகமாகறான். என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னா பிறவி முடவன் எழுந்து நடப்பான். வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாதுன்றான். எப்படி நடந்தது? அதை செய்துட்டு அங்கே என்ன சொல்றான்? இதெல்லாம் நீங்க ஆச்சரியமா பார்க்கிறீங்களே, எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய சித்த, அந்த வார்த்தையை கொஞ்சம் படிப்போம். சுய சக்தியினாலும் சுய பக்தியினாலும் உண்டாகல என்றான். அந்த வார்த்தையை படிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வேகமா டைம் ஓடுது. அப்படின்னா பிறக்கும் போதே சப்பானி. ஓகே. நேரா 12ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். அப்பா, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் சித்தர் இல்லாம வேற என்ன? தாயின் வயிற்றிலிருந்து முடவனாய் பிறந்த ஒருவனை இயேசு நாமத்துல நடன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா எங்க பர்ஸ் எல்லாம் காலியா இருக்குன்றான். எங்க அக்கவுண்ட் 0. ஓகே, ரைட்டு. வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. சிலர்லாம் கோடு வேர்டு இன்னும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எங்க அக்கவுண்ட் 0ன்னு சொல்றதுக்கு யாருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு? நம்ம அக்கவுண்ட்ல கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டெய்லி செலவுக்கு காசு வச்சிருப்போமா இல்லையா? ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் அக்கவுண்ட், ஆனா மற்றவங்க எல்லாம் 0ன்னு சொல்றாங்க. ரைட், இங்க வந்துருங்க. பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்கிறான். உடனே அவன் எழுந்து நடக்கிறதான். அந்த ஜனங்கள்லாம் கண்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஆச்சரியப்படும் போதுதான் 12ஆம் வசனத்துல பேதுரு பேசுகிறான்.
ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி எங்களை ஆச்சரியமா பாக்குறீங்களே, நாங்க இதெல்லாம் இதை செய்யலன்றான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். யார மகிமைப்படுத்துறான் பாருங்க. இவன் சித்தன் என்ன செய்வான் பாருங்க. தங்களை நோக்கி வருகிற மகிமை எல்லாம் கிறிஸ்துவுக்கு திருப்பி விட்டுருவான். எங்கள் சக்தியினாலாவது எங்கள் பக்தியினாலாவது அல்ல. அப்படின்னா நாங்கள் ஒண்ணும் இல்லை, நாங்கள் ஜீரோ என்பதை எப்போதும் அறிக்கையிடுவான். கிறிஸ்துவை மட்டும் மேன்மைப்படுத்துவான், மகிமைப்படுத்துவான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்கிறார். புரியுதா பாருங்க. அப்படின்னா கிறிஸ்துவை மட்டும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில, அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில தன்னை தான் வெறுக்கிறவன் உண்மையுள்ள ஊழியன் என்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு பெயர் தான் பிலதெல்பியாக்காரன், சகோதர அன்பு. ஏன்? மத்தேயு 12 படிச்சோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். அப்படி என்றால் பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் இயேசுவுக்கு சகோதரன். அந்த சகோதர அன்பு உடையவனுக்கு பெயர் தான் பிலதெல்பியாக்காரன். பிலதெல்பியா என்றால் சகோதர அன்பு என்று பொருள். விளங்க முடியுதா? அதனாலதான் நம்முடைய கோர்சஸ்ல பிடிஎச்ல இருந்து எதை படிச்சுக்கிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப பிடிஎச்ல இருந்து பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், சுய சித்தத்தை வெறுக்க வேண்டும் என்பதை பிடிஎச்சிலும் படிச்சிருக்கோம், எம்டிஎச்சிலும் படிச்சிருக்கோம், பிஹெச்லும் தொடர்ச்சியாக இடைவிடாம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இடையில இடையில அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாகிலும் இதை பற்றி நாம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டுட முடியாது. சுய சித்தத்தெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துட முடியாது. அட்லீஸ்ட் வசனத்தை கேட்டு கேட்டு சத்தியத்தில் பழக ஆரம்பித்தால் கொஞ்சம் கொஞ்சமா சுய சித்தம் அழிக்கப்படும். நாளுக்கு நாள் புதிதாகும். சுய சித்தம் வெறுக்கப்பட்டு தேவ சித்தம் செய்கிறவனாய் மாறுகிற போது அவன் குறை ஏதும் இல்லாதவனா மாறிடுவான். எப்படி குறை ஏதும் இல்லாதவனா மாறிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் இல்ல சாரி, 5ஆம் அதிகாரம் தான். 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். பிதாவின் சித்தம் செய்கிறவன் எப்படி ஆயிடுவான்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர். பூரண சர்க்குணர், சர்க்குணம், சகல நற்குணங்களும் உடையதுக்கு பேர் தான் சர்க்குணம். எல்லா விதமான நற்குணங்களும் உள்ளவர். அதுபோல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்படின்னா பிதாவின் சித்தம் செய்கிறவன் என்னவா இருப்பான்? புரியுதா பாருங்க. பூரண சர்க்குணன். அப்புறம் எங்க அவன் இடத்துல குறை இருக்கும்? குறை ஏதும் இல்லாத சபை பிலதெல்பியா. ஆனா இதெல்லாம் பார்க்கிறது மிக அரிது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில மிக சிலர் மட்டும்தான் இப்படிப்பட்டவர்களை பார்க்க முடியும், பிலதெல்பியாக்காரர்களை. நம்ம பிலதெல்பியா என்ற பெயர் எல்லாம் டெனாமினேஷன், அந்த நேம், அந்த பெயர் பிடிச்சதுனால அந்த பெயரை வச்சு கொள்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா ரியல் பிலதெல்பியாக்காரர்கள் யாருன்னு புரிஞ்சுதா? சத்தியவான்களாகிய மணவாட்டி கூட்டத்தார். ஆகையினாலதான் இதை விளங்கிய சித்தர்களாகிய அப்போஸ்தலர்கள் 2 கொரிந்தியர் 5:16 அந்த வார்த்தை கொஞ்சம் நிதானிங்க. நாங்கள் இனி இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறியோம், அந்த வார்த்தை கொஞ்சம் நிதானிங்க. இப்ப அறிந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தெரியும்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு
பார்த்து கொண்டிருக்கிறேன், கவனிச்சு கொண்டிருக்கிறேன் அர்த்தம். இங்க இது முதல் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்கிறான். அப்படின்னா மாம்சீக பிரகாரமாக மனுஷ வழக்க முறைமையாக ஒருவனையும் நாங்கள் இனிமேல் அறிய மாட்டோம் என்கிறான். அப்படின்னா ஒருவரிடத்திலும் நாங்கள் பழகுவதில்லை என்கிறான். அந்த வார்த்தை புரியுதா பாருங்க. நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இயேசு மாம்ச சரீரத்தில் பிறந்து மாம்சத்தின்படி அவர்கள் எல்லாம் கண்டார்கள், பார்த்தார்கள். அப்படி இயேசு மாம்சத்தில் பிறந்திருந்தும் இனி அவரை ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம் என்கிறான். காரணம், அவர் இனி ஒளியின் சரீரத்தில் தான் வெளிப்படுவார், அவரை மாம்சத்தில் பார்க்க முடியாது. அதன்படி நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகிற போது உலக வழக்கத்தின்படி மனுஷ முறைமையின்படி நாங்கள் ஒருவனிடத்திலும் நாங்கள் பழகுகிறதில்லை என்கிறான். அப்ப வேற எப்படிதான் பழகுவாங்க? மேலுள்ள வசனத்திலிருந்து வரும் 14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால், அந்த ஆகையால நீங்க பிரிச்சாதான் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்கிறது புரியும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், வாழ்றவங்க பூமியில வாழ்ந்துகிற நாம தங்களுக்கென்று வாழாமல், பிழைத்திராமல் புரியுதுல்ல, தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி, அப்படின்னா அவருக்கென்று வாழும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னு அர்த்தம் என்ன புரியுதா பாருங்க. கிறிஸ்து தமக்கென்று வாழாமல் எல்லாருக்காகவும் மரித்து எழுந்தார். ஆகவே இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இந்த மனம் திரும்புதலாகிய ரட்சிப்பின் வழியாக நித்திய ஜீவனை பெற்று பரலோக வாசிகளாக, பரலோக குடிமக்களாக, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் பழகுவோம் என்கிறான். மாம்சத்தின்படி பழகுகிறது இல்லை என்கிறான். அறியோம் என்பது அங்க என்ன அர்த்தம் புரியுதா? மாம்சத்தின்படி அறியோம் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் மாம்சத்தின்படி நாங்கள் பழக மாட்டோம், யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்கிறான். அப்படின்னா எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்யும்படியாக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு பெயர் தான் பிலதெல்பியாக்காரர்கள். விளங்குதா? எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று, புசித்தாலும் குடித்தாலும் சரி. அப்ப குடிக்கலாமான்னு நினைச்சிடாதீங்க உடனே. அப்படியா, தேவநாம மகிமைக்கென்று ஸ்தோத்திரம் சொல்லி குடிச்சோம்னா நல்லா கரெக்டா இருக்கும் போல இருக்கு. அந்த குடிப்பு சொல்லல, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்போம்ல, தாகம் எடுத்தா குடிப்போம்ல, அந்த குடிப்பதை தான் சொல்றான். இப்படி எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்கிறவர்களைத்தான் மாம்சத்தின்படி பழகுகிறதில்லை என்று. விளங்குதா? அப்படிப்பட்டவர்கள் தான் சகோதர அன்பு கொண்ட பிலதெல்பியாக்காரர்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வசனங்களை கவனிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். அந்த வார்த்தை பாத்தீங்களா? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். ஏன்னா மாம்சத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க போகும்போது நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி நடந்தோம். அதான் இந்த சரீரத்துல வாழ்ந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்கிற. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த வார்த்தையை பாருங்க. எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்.
அதனால எங்கள் போர் ஆயுதங்கள்லாம் எப்படிப்பட்டதான் பாருங்க. எங்கள் போர் ஆயுதங்கள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகள். அப்படின்னா 3ஆம் வசனத்திலே நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு ஏதுவான போர் செய்கிறவர்கள் அல்ல என்கிறான். ஏன்னா எங்களுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏதுவான தேவ பலம் உள்ளவைகள் என்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கவனிங்க. மாம்சத்தின்படி போர் செய்கிறவங்க அல்ல. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு பொறாமையினாலும் எரிச்சலினாலும் வைராக்கியத்தினாலும் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் சண்டை போடுகிறது இல்லை. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் அரண்களையே நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவை. எந்த அரண்களை? இது புரிஞ்சாதான் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்று சொன்னானே அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியும். விளங்குதா பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி. எதை நிர்மூலமாக்கணும்? அரண்களை நிர்மூலமாக்குறதுனா எதை? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எரிகோ மதில நிர்மூலமாக்குறது மட்டும்தான். இப்ப நீங்க போய் என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் எந்த மதிலும் விழாது. 7 நாள் இல்ல 7 வருஷம் சுத்தி சுத்தி வந்தாலும் மதில் விழாது. விழுமா? அவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டவை. எப்படி மோசே செங்கடலை பிளந்தது போல இனி செங்கடலை பிளக்க முடியாதோ, எப்படி மோசையினால் வனாந்தரத்தில் மன்னா பொழிந்தது போல இப்பொழுது மன்னா பொழியாதோ, எப்படி அன்றைக்கு யோவான் பிரவாகித்து வரும்போது தடை நிறுத்தப்பட்டதோ, யோசுவா அமலேக்கரும் நடந்த யுத்தத்திலே சூரியனை நெரிச்சினானோ, இனி என்ன பண்ண முடியாது? அனுமதி கிடையாது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணினாலும் இனி சூரியனை நிறுத்த முடியாது, செங்கடலையும் பிளக்க முடியாது. ஏன்? அனுமதி கிடையாது. திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டவை. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்கள். அதுபோல எங்களுடைய அரண்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்கும். எரிகோ மதிலும் விழாது. இனி பிசிக்கலா லிட்டரலா இந்த எரிகோ மதில்கள் எல்லாம் விழாது. எந்த மதில் விழும்? அரண். இங்க மதில் அரண் எது? கவனிங்க, சிந்திங்க, புரியும். அரண் என்றும் மதில் என்றும் எது சொல்லிருக்கு? கிறிஸ்துவுக்கு விரோதமாக, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தர்க்கங்களையும் நிர்மூலமாக்குவோம் என்கிறான். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. சத்தியத்துக்கு விரோதமா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா, வேதத்தை கூட்டி குறைத்து குழப்புகிற அல்லது வேத புரட்டுகளை செய்கிற, கள்ள போதனைகளை செய்கிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்பிடிக்க கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளது எங்களுடைய போராயுதங்கள் என்கிறான். விளங்குதா? அப்படின்னா பிலதெல்பியாக்காரர்கள் எப்படி இருப்பான் பாருங்க. ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தபடினா மாம்ச சரீரத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும், ஆனால் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், ஆகியனால மாம்சத்தின்படியும் நாங்கள் போர் செய்கிறதில்லை. எங்கள் போர் ஆயுதங்கள் எல்லாம் தெய்வீகத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் எந்த அரணையும் அப்படிப்பட்ட எல்லா எரிகோக்களையும் நிர்மூலம் பண்ணுகிற போராயுதங்கள் என்கிறான். அப்படின்னா இவங்க எல்லாம் மாம்சத்துல வாழ்ந்தாலும் இவங்க எப்படிப்பட்டவர்கள் அல்ல? மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. வாழ்கிறது என்னமோ மாம்ச சரீரம், ஆனா மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல என்கிறார். ஏன் இவன் மாம்சத்திற்குரியவர் அல்ல அப்படின்னா, சித்தத்தை எல்லாம் எங்க கொடுத்துட்டான்? தன்னுடைய சித்தத்தை எல்லாம் தேவ சித்தத்துக்கு சரண்டர் பண்ணிட்டான். தன் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்ய சரண்டர் பண்ணினதுனால மாம்சத்தில் வாழ்ந்தாலும் இவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. அதனாலதான் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்கிறோம். அப்படின்னு அர்த்தம்,
மாம்சீக பிரகாரமா எங்களுக்கு இது யாரோடையும் சண்டை இல்லைன்றான். புரியுதா? வழக்கோ சண்டையோ மாம்சத்தின்படி எங்களுக்கு கிடையாது என்கிறான். இந்த உலக காரியங்களுக்காக சண்டையோ வழக்கோ யாரிடத்திலும் எங்களுக்கு கிடையாது என்கிறான். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் சண்டையெல்லாம் எதுக்குதான்? எல்லாம் மாம்சீக சம்பந்தப்பட்ட உலக காரியங்கள், உலக சேவைகள், இதுக்குதான் அடிச்சிட்டு வெட்டி கொண்டு சாகறான். சபையிலையும் மாம்சீக காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, உலக தேவைகளுக்காக அடிச்சிட்டு சாகறான். கேட்டா நாங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள் வேற சொல்றோம். ஆனா பிலதெல்பியாக்காரர்கள் யாருன்னு புரியுதா? ஏன் பிலதெல்பியால எந்த ஒரு குறையும் இல்லை? மற்ற எல்லா சபையிலும் 5 படிச்சுட்டோம், இன்னும் 7வது படிக்கணும். 6 சபைகள்ல குறைகளை சொல்லி மனம் திரும்ப சொல்லுகிற தேவன் பிலதெல்பியால மட்டும் குறை ஏதும் சொல்லவே இல்லை. அப்படின்னா ஏன் குறை இல்லைன்னா இவன் யார்? இவன் பிலதெல்பியா என்பதுக்கு அர்த்தம் என்ன? சகோதர அன்பு, பிரதர்லி லவ். யாரு சகோதர அன்பு உடையவன்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரன். தட்ஸ் மீன் அவன் எனக்கு சகோதரன் என்கிறார். ஆக்சுவலா இப்ப நாம மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் நமக்கு ரத்த சம்பந்தமான உடன்பிறப்புகள் கூட நமக்கு சகோதர சகோதரிகள் கிடையாது. யார்தான்? அவங்க பெயருக்கு உடன் பிறந்தவர்கள், அதனால சகோதர சகோதரிகள், அவ்வளவுதான். ஆனா உண்மையான சகோதர சகோதரிகள் யாருதான்? சத்தியத்தின்படி வாழ்கிறதான சத்தியவான்கள் தான் சகோதர சகோதரிகள். அதனாலதான் அப்படிப்பட்டவர்களை யாராவது ஒருவன் இடற பண்ணுகிறான் என்றால், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோன்னு பவுல் எழுதுகிறான். ஒரு சத்தியவானை, சத்தியத்தை பின்பற்றுவனை ஒருவன் இடற பண்ணுகிறான் என்றால் மனம் என்ன பண்ணணும்? எரியணும். வேதத்தை புரட்டி கிறிஸ்துவுக்கு விரோதமாக, தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எதையாவது சொல்லப்படுகிறது என்றால் மனம் என்ன பண்ணணும்? எரியணும். அதனால்தான் நம்முடைய டீச்சிங்ஸ்ல எல்லாம் வேதத்துக்கு விரோதமாய் ஒருவன் எதாகிலும் போதித்தால் வானத்திலிருந்து இறங்கின தூதனே ஆனாலும் அவன் என்ன பண்ணி ஆகணும்? எதிர்த்து தான் ஆகணும். அங்க மட்டும் காம்ப்ரமைசிங் இருக்கக்கூடாது. நோ காம்ப்ரமைசிங். விளங்குதா? மற்ற காரியங்கள் எல்லாம் வரும் போகும், அதெல்லாம் வரும் போகும். நமக்கு ஒருவேளை இழப்புனா கூட சரி போ, நாமளே இழக்க வேண்டி வந்தாலும் போயா விட்டுடலாம். ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வேத புரட்டுக்களை செய்கிறவராக இருந்தால் அவன் தூதனே ஆனாலும், வானத்திலிருந்து இறங்கி வருகிற தூதனே ஆனாலும் அவன் முதலாவது எதிர்க்கப்பட வேண்டியவன். விளங்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல கொதிப்பான். அப்படிப்பட்ட வேத புரட்டர்களோடு நீங்கள் எவ்வளவும் கலந்திருக்க கூடாதுன்றான். எவ்வளவும் கலந்திருக்க கூடாது. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, இப்படிலாம். அந்த வசனத்தையும் கொஞ்சம் படிங்க. ஐந்தாம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். ஒரு நிமிஷம், 9 படிச்சிருங்க. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அது வரைக்கும் புரியுதா பாருங்க. 9ஆம் வசனத்துல விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்கிறான். யார் பத்தி சொல்றான்? சிந்திங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. கவனிக்கிறீங்களா? விபச்சாரக்காரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் எழுதினவன் யாரை பத்தி சொல்லலையா? இந்த உலகத்தில் வாழ்கிற
இந்த பொருளாசை, விபச்சாரம், கொள்ளை, விக்கிரகாரம் இவன் இப்படி செய்கிற அவர்களோடு கலந்திருக்க கூடாதுன்னு நான் எழுதல. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே அப்படின்னு அர்த்தம் புரியுதா? ஏன்னா உலகம் முழுக்க யார் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது? அவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோடு கலந்திருக்க கூடாதுன்னா என்ன பண்ணி ஆகணும்? அப்புறம் உலகத்தை விட்டு தான் போய் ஆகணும். ஆகினால் அதான் நான் எழுதல. வேற யாரை பற்றி எழுதுகிறானா? நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் 11ஆம் வசனம். சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. என்ன பண்ண, யாரோட பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? விளங்குதா? விபச்சாரக்காரருடைய கலந்திருக்க கூடாது. உலகத்தில் உள்ள இந்த விபச்சார பொருளாசக்காரர் மட்டும் அல்ல, சகோதரன் என்று சொல்லப்படுகிறவன் இப்படி இருந்தா, விபச்சாரக்காரனாய், பொருளாசக்காரனாய், விக்கிரகாராதனைக்காரனாய், உதாசீனனாக, வெறியனாக, கொள்ளைக்காரனாக இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது என்றும் அப்படிப்பட்டவனுடைய புசிக்கவும் கூடாது என்று வேதம் அறிவிக்கிறது. அப்ப கூர்ந்து கவனிச்சோமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறான், நாங்கள் மாம்சத்தின் படி நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, ஆகவே நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். தெளிவா அறிவிக்கிறான். எங்களுடைய அரண்கள், எங்களுடைய போராயுதங்கள் எல்லாம் அரண்களை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எந்த எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தும், நிர்மூலமாக்கி கீழ்ப்படுத்தும். அப்படின்னா தேவனை மட்டும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய சகோதர அன்பு. எந்த சகோதரன் மேல? விளங்குதா? மறுபடியும் சொல்றேன், தேவனை மட்டும் கனப்படுத்தி, அவரை மட்டும் மேன்மைப்படுத்தி, அவரை மட்டும் பிரஸ்தாபம் பண்ணுகின்ற சகோதர அன்பு. விளங்கிருச்சா? நம்முடைய மூத்த சகோதரனாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் என்கிற சகோதரன் மேல் உள்ள அன்பு. இந்த சகோதர சிநேகம் ஒருவனை நெருக்கி ஏவுமானால் அவனால சும்மா இருக்க முடியாது. சகோதர அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது எழுதுறானா? அதை படிங்க. படிங்க. 2 கொரிந்தியர் 5:14. இப்படிலாம் இருக்கிறதுனாலதான், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துதான் நம்முடைய சகோதரர். அந்த சகோதர அன்பு நெருக்கி ஏவுகிறபடினால் அதை விட்டு, தேவனை அறிகிற அறிவை விட்டு ஒருவன் இடற பண்ணினால் மனம் எரிய வேண்டும். விளங்குதா? ஆகையினாலதான் பவுல் சொல்கிறான், எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது என்கிறான். எல்லா சபைகளை குறித்தும் ஏன் இவனுக்கு கவலை? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அவனுக்கு ஏதாவது சொந்த சபை உண்டா? பவுலுக்குன்னு ஏதாவது சபை உண்டா? அப்புறம் எதுக்கு இவனுக்கு எல்லா சபையின் மேலும் அக்கறை? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது சபை நடத்துகிறோம் அப்படின்னா, அது இப்ப நாம அதுக்கு சபைக்கு நம்முடைய இன்சார்ஜில் இருக்கிறதுனால நாம அதுக்காக கவலைப்படுவோம், அதுக்காக பிரயாசப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஏன்னா அது ஏன் சபை அப்படிங்கிறதுனால அதுக்காக கவலைப்படுவோம், பிரயாசப்படுவோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஓடி செய்வோம். ஏன்னா அது ஏன் சபைங்கிறதுனால. இந்த அப்போஸ்தலனுக்கு, பவுலுக்கு, அவனுக்கு ஏதாவது சபை உண்டா?
ஆனா எல்லா சபைக்காகவும் மாடா உழைப்பான். விளங்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சபைக்காகவும் உழைப்பான் மாடா. எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறான். விளங்குதா? யாரு பிலதெல்பியா காரன் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு, சகோதர அன்பு நெருக்கி ஏவுகிறவனுக்கு பெயர் பிலதெல்பியா காரன். அவன் இது ஏன் சபை உன் சபைன்னு சொல்ல மாட்டான். இது ஏன் ஆச்சுமா இது உன் ஆச்சுமான்னு சொல்ல மாட்டான். இவன் ஏன் ஆட்டை தூக்கிட்டு போயிட்டான், அவன் உன் ஆட்டை தூக்கிட்டு போயிட்டான், ஆடு மேய்க்க போக மாட்டான். விளங்குதா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே யாருதான்? கிறிஸ்துவின் மந்தை. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்டோம் அவன் எல்லாம் கிறிஸ்துவின் மந்தை. எல்லா சபைகளுக்காகவும் பரிதபிக்கத்தக்கவன் தான் சகோதர அன்பு, கிறிஸ்துவின் அன்பை உடையவன். அவனுக்கு ஆட்டை தூக்குறதும் தேவையில்லை, மாட்டை தூக்குறதும் தேவையில்லை. விளங்குதா? எங்க போயிட்டு இருக்கு கிறிஸ்தவம்? நேத்து கூட சொன்னீங்களே நெக்ஷன் ஐயா, பார்த்து பேசுங்க ஐயா. இருக்கிறதே 10 குடும்பம் தான். எங்களை சுத்தி 50 சபை இருக்கு. எல்லாம் பறந்து அங்க போயிடுவான். அதனால எல்லா சபைகளை குறித்த கவலையோடு அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பிற்கு ஈர்க்கப்பட கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்கிறவனுக்கு பெயர் தான் பிலதெல்பியா காரன். அவனிடத்துல என்ன இருக்காது? குறை ஏதும் இருக்காது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களிலே அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, பிரமிக்கிற மாதிரி. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். விளங்குதா அந்த வசனம்? இன்னொரு முறை படிச்சு பாருங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல். ஒருவனுக்கு நாங்கள் இடரல் உண்டாக்க மாட்டோம். அப்படி யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எவ்விதத்தினாலும் தேவ ஊழியன் என்பதை நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். அதனாலதான் பேதுரு அங்க என்ன சொல்றான்? எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் பக்தியினாலாவது இதெல்லாம் நாங்கள் செய்யல. புரியுதா? பிறவி மூடவன் எழுந்து நடக்கிறத நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அடியா போஸ்டர், தெருவுக்கு தெரு வை பேனர, விசேஷித்த வரம் பெற்ற அவன் சிம்பிளா சொல்லிட்டு போறான். எங்கள் சக்தியினாலும் எங்கள் பக்தியினால் நடக்கல, கிறிஸ்து தான் செய்தார் என்று. நல்லா விளங்கிங்க. இப்போ இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எல்லா விதத்திலும் தங்களை என்னவா அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்லா விதத்திலும் நாங்கள் தேவனுக்கு ஊழியன். அதுக்கப்புறம் தான் ரெவரண்ட் மண்ணாங்கட்டி எல்லாம். எவ்விதத்திலும் நாங்கள் தேவ ஊழியன், தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்பதை விளங்க பண்ணணும். எவ்விதத்திலேயும். எந்த விதத்தெல்லாம் பாருங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் இருங்கப்பா, ஸ்டக் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ஓகே.
எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எங்களை விளங்க பண்ணுகிறோம். என்ன விளங்க பண்ணுகிறோம்? எங்களை இப்படி மிகுந்த பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடிகள், காவல், கலக்கம், பிரயாசம், கண்விழிப்பு, உபவாசம், இப்படி எல்லாவற்றிலேயும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், இப்படி கனவீனத்துல எல்லாவற்றிலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். ஏனென்றால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, நாங்கள் யாதொன்றிலும் ஒருவனுக்கும் இடரல் உண்டாக்காதபடிக்கு எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எப்ப இது நடைபெறும்? தன்னை தான் வெறுத்து, சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்கிற சித்தனாக அர்ப்பணிக்கப்பட்டவன் தான் இதை செய்ய முடியும். பிலதெல்பியா என்பது அவ்வளவு சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒரே வரியில சொல்லணுமானால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். விளங்கிருச்சா? சகோதர அன்பு உடையவன் கிறிஸ்துவை பிரதிபலிப்பான். விளங்குதா? மற்றவனுடைய ரட்சிப்புக்காக, மற்றவனுடைய நித்திய ஜீவனுக்காக, மற்றவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக பிரயாசப்படக்கூடியவனா இருப்பான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்கிறான். அதனாலதான் இவனுக்கு எல்லா சபைகளை குறித்தும் கவலை. ஆனா இங்க டெனாமினேஷன் ஒண்ணு உருவாக்கி, அது ஒரு ட்ரஸ்ட் பெயர் அதெல்லாம் உருவாக்கி, சொத்துக்களை உருவாக்கி, ஏன் சபை சபைன்னு அடிச்சுட்டு சாகிறது கிறிஸ்தவம். அடிச்சுட்டு சாகிறது. இங்கே இப்ப போன மாசம் 2 மாசம் முன்னாடி குடியாத்தம்ல இங்க ஒரு சபை இருக்கு. அங்கிருந்து 1 கிலோமீட்டர்ல ஒரு ஊழியம் செய்து 5 வருஷமா ஊழியம் செய்து அப்புறம் ஒரு இடத்தை வாங்கி அங்க சபையை கட்டுறாரு. 5 வருஷமா ஊழியம் செய்யற போது டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த ஐயாக்கெல்லாம் தெரியும், இருக்கிறாங்க நம்ம பாஸ்டர்ஸ்லாம். அங்க கட்டும் போது இங்க இருக்கிற சபை அவங்களை இன்னைக்கு கட்டக்கூடாதுன்னு சண்டை. 1 கிலோமீட்டர் தள்ளி தான், பக்கத்துல இல்ல. சென்னையில எல்லாம் பக்கத்துல இருக்கு. 1 கிலோமீட்டர் தள்ளி 5 வருஷமா ஊழியம் செய்து அதுக்கப்புறமா ஒரு நிலத்தை வாங்கி கட்டுறாங்க. கட்டக்கூடாதுன்னு சொல்லி அடிதடி சண்டை. அவனுடைய எக்ஸ்ட்ரீம் இப்ப எங்க போதுன்னா, நான் RSS கிட்ட போறேன்றான். எங்க? RSS கிட்ட. சூப்பரா இருக்குல்ல? ஏற்கனவே அவன் புலி வாயை திறந்து காத்துக்கிட்டு இருக்கு. அவனுங்களாம் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் வாயை திறந்து. இப்ப இவனே கொண்டு போய் தலையை விட போறான். புலி வாயிலன்னு சொன்ன உடனே அவன் வந்துச்சு. இப்பதான் லஞ்ச் வீட்டில் அங்க சாப்பிட்டுட்டு இருக்க போகும்போது பேத்தி ஜோஸ்லின் கேட்டா. அவ அவளுக்கு கீ போட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இது என்ன கீ? இட்ஸ் மேட் ஃப்ரம் கவ்வா அப்படின்னா. அந்த கீ இந்த நெய் மேட் ஃப்ரம் கவ்வா அப்படின்னா. எஸ்மான்னு சொன்னோடனே நோ ஐ டோன்ட் வாண்ட்னா. வேற என்ன வேணும்னு அவங்க டாடா கேட்கிறாரு. ஐ வாண்ட் டைகர் கீன்றா. டைகர் கீக்கு எங்கம்மா போனாங்க? டைகர் கிட்ட பால் கறந்து என்னைக்கு கொண்டு வந்து பசு நெய் வேண்டாமா, புலி நெய் வேணுமா? இப்ப நம்ம எல்லாம் புளியை தேடிதான் போனோம்.
எவனை விழுங்கலாமோ என்று ஏற்கனவே அவன் என்ன திறந்து வாயை திறந்து வச்சிட்டு இருக்கிறானா, இப்ப இவனே கொண்டு போய் தலையை கொடுத்தா என்ன ஆகும்? இப்படி ஏன் சபை, ஓன் சபை, ஏன் ஆச்சுமா, ஓன் ஆச்சுமா, ஏன் ஆட்ட தூக்கிட்டான், ஓன் ஆட்ட தூக்கிட்டான். ஆறு சபையோட நம்ம நிறைவு செய்யறோம். என்னப்பா எல்லாருக்கும் இனி லவோதுக்கு எடுத்து அது ஒரு 1.5 hour போகும். கருத்துக்கு சித்தமான அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். லூக்கா 2:32 வாசிங்க சீக்கிரம். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அந்த வார்த்தையை பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரரை ஸ்திரப்படுத்துறவன் தான் சகோதர அன்பு உடையவன். சகோதர அன்பு உடையவனுக்கு பேர் தான் பிலதெல்பியாக்காரன். சகோதரனை ஸ்திரப்படுத்தணுமானால் அதற்கு முன்பு நீ குணப்படணும். அப்படின்னா நாம் குணப்பட்ட பின்புதான் இன்னொருவன் என்ன பண்ண முடியும்? குணப்படுத்த முடியும். விளங்குதா? நம்மிடத்திலே வைராக்கியமும் எரிச்சல்களும் சண்டைகளும் மார்க்கபேத பிரிவினைகளும் பொறாமையும் எரிச்சலும் வைத்துக்கொண்டு இன்னொருத்தனை எப்படி குணமாக்குறது, குணப்படுத்துறது? அப்போ அந்த சகோதர அன்பு கொண்ட பிலதெல்பியாக்காரன் எப்படி இருப்பான்னு பாருங்க. குணப்பட்டவன். குணப்பட்டவன் இடத்துல குறை இருக்குமா? விளங்குதா பாருங்க. அப்படின்னா குணப்பட்டவன். நீங்க மத்தேயு 5 வாசிச்சீங்கல்ல, பிதா பூரண சர்க்குணர், அதுபோல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். அவன் தான் குணப்பட்டவன். அப்படி குணப்பட்டவர்கள் தான் இந்த மனவாட்டிகள் ஆகிய சத்தியவான்கள் என்கிற கூட்டத்தார். இவர்களிடத்தில் குறை ஏதும் பார்க்க முடியாது. தங்களுக்கு சில இழப்புகள் வந்தாலும் அதை கிறிஸ்துவின் நாமத்துக்காக போன்னு விட்டுருவான். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். யோவான் 15 முதல் 15 வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்ப நம்முடைய மூத்த சகோதரனாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக்கி அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி சகோதர அன்புனா என்ன என்பதை விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அப்படின்னா சகோதர அன்புனா இதுதான் அப்படின்னு காமிச்சிட்டாரு. இந்த சகோதர அன்பு ஆகிய கிறிஸ்துவின் அன்பு ஒருவனை நெருக்கி ஏவுகிறதுனாலே இவன் குணப்பட்ட பிறகு மற்றவனை குணப்படுத்தணும். அப்படின்னா ஒருவனை ராஜ்யத்திற்கும் ஜீவனுக்கும் வழி நடத்தணும், குணப்படுத்தி வழி நடத்தணும். அப்படி வழி நடத்துகிற போது இப்ப வாசித்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்கிறார். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு பெரிய அன்பே இல்லைன்னு சொல்றார். அப்படின்னா சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு உலகத்தில் எங்க இருக்கு? கொஞ்சம் சிந்திங்க. சிநேகிதனுக்காக போய் ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு எங்க இருக்கு? யாரிடத்துல இருக்கு? விளங்கிருச்சா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர் என்கிறார். என் சிநேகிதர். அவ கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்று அதை கை கொள்ளுகிறவளா இருந்தா அவருக்கு சிநேகிதர் என்கிறார். நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இப்ப சகோதரன் என்ன சொல்றாரு? இனி நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன்.
என்று இயேசு அறிவிக்கிறார். இப்போ இந்த கிறிஸ்துவுக்கு நாம் சிநேகிதர். இந்த சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு அர்த்தம் புரியுதா பாருங்க. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்றாரு. அந்த சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு? இந்த அன்புக்கு மேல ஏதாவது அன்பு உலகத்தில் உண்டா? இப்ப நாம நம்ம சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்போமா? முடிஞ்ச அவன் ஜீவனை எடுத்துட்டு வேணா வருவோம். என்னையா ஜீவனை கொடுக்க சொல்ற? அவன் ஜீவனை சேர்த்து பிடிங்கிட்டு வருவோம். அப்படின்னா உலகத்தில் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு எதுதான்? அவர்தான். ஏன் அவர் நம்மளை என்னன்னு சொல்றாரு? என் கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கை கொள்ளுவீர்கள், இனிமே நீங்க என்ன கிடையாது, நீங்கள் எனக்கு சீஷர்கள், சிநேகிதர்கள். அப்ப கிறிஸ்துவுக்கு நாம் சிநேகிதர்களாகிறோம். இந்த சிநேகிதனுக்காக அவர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அந்த அன்புக்கு மேல ஏதாவது ஒரு அன்பு இருக்கா உலகத்தில்? மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இந்த அன்புக்கு மேல உலகத்தில் எந்த அன்பையும் காண்பிக்க முடியாது. கணவனுடைய அன்போ, மனைவினுடைய அன்போ, பெற்றோருடைய அன்போ, பிள்ளைகளுடைய அன்போ, சொந்தக்காரன் வஞ்சக்காரன், எந்த அன்பையும் இதுக்கு ஈடாக காண்பிக்க முடியாது. விளங்குதா? அதனாலதான் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம், அன்புக்கு இதான் டெபினேஷன் காண்பிச்சிட்டு சொல்றார். இந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதிலே வல்லவர்களாகுங்கள் என்கிறார். அவன்தான் சகோதர சிநேகமுடைய பிலதெல்பியாக்காரன். அந்த அன்பின் அகலத்தை கொஞ்சம் படிங்க எபேசியர்ல. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். புதிய ஏற்பாட்டு சபை, அதுல பிலதெல்பியா என்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விளங்குதா பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து இருதயத்தில் வாசமாயிருக்கிறதுனாலே நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். அன்பில வேர் ஊன்றணும். நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து, அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் அன்பினுடைய அந்த டெப்த் எல்லாம் உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதில் வல்லவர்களாகணும். இந்த அன்பிலே ஒருவன் அறிந்து கொள்வதில் வல்லவனானால் அவன் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட்டவன் என்கிறார். சகல பரிபூரணத்தாலும் அப்படின்னா தெய்வீக குணம் உடையவன் அர்த்தம். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படுறது என்னன்னு புரியுதா? தெய்வீக குணம், டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்ல எது பிரதானம்? டிவைன் நேச்சருக்கான அந்த அடையாளம் அன்பு, தெய்வீக அன்பு. வரங்கள் எல்லாம் காணாம போயிடும், நமக்கு இருக்கிற எல்லாம் காணாம போயிடும். அன்போ ஒரு காலத்திலும் வழிந்து போகார். ஏன்னா அந்த அன்புக்கு அடையாளமே இதுதான். அன்புக்கான டெபினேஷன் இதுதான். அன்புக்கான டெபினேஷன் கிறிஸ்து, அன்பின் சுரூபி. சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுத்து அன்புனா என்னன்னு விளங்க பண்ணிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பு, தட்ஸ் மீன் சகோதர அன்பு, நெருக்கி ஏவுகிறபடினாலே. விளங்குதா? கிறிஸ்து தானே சகோதரன். கிறிஸ்துவனுடைய அன்பு, சகோதர அன்பு நெருக்கி ஏவுகிறபடினால் ஒருவன் எல்லா சபைகளை குறித்த கவலை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இவன் இந்த சபை அந்த சபை எல்லாம் முக்கியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா அவன் நித்திய ஜீவனுக்கு செல்ல அவனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்ல ரட்சிக்கப்படாம இருக்கிறானா அவனோட ரட்சிப்புக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்.
இப்படி ஒருவருடைய ரட்சிப்புக்காகவும் மனம் திரும்புதலுக்காகவும் தேவ பக்திக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் கனி கொடுத்தலுக்காகவும் அவனுடைய உயிர் செலுதல் நித்திய ஜீவனுக்காகவும் ஒருவன் பிரயாசப்பட வேண்டும். இதுக்கு இவனுக்கு பெயர் தான் சித்தன். ஏனென்றால் அவன்தான் தேவ சித்தம் செய்கிற சீடன். அவனுக்கு பெயர் பிலதெல்பியாக்காரர்கள். அவனிடத்துல குறை ஏதும் இராது. விளங்கிருச்சா? பிரைஸ் தி லார்ட். இந்த பிலதெல்பியாவுக்கு தேவன் அருளும் பலன் என்னென்னலாம் சொல்லியிருக்கு பாருங்க. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டாய், அதனால உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிறார். டக்குன்னு வேகமா படிச்சிருங்க, 5 நிமிஷம் முடிச்சிடலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இந்த பலன்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. தனக்கு இருக்கிறதே கொஞ்சம் பலன் தான். அப்படிப்பட்ட அந்த கொஞ்ச பலத்திலேயும் என் நாமத்தை நீ மறுதலையாமல் இருந்தா என்கிறார். அப்படி செய்ததனால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த திறந்த வாசல்? இந்த வாசல் எந்த வாசல்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர். சொல்லுகிறதாவது படிச்சீங்கல்ல, எதை பூட்டுவார் திறப்பாரு? ஏசாயா 26 சொல்லியிருக்குல்ல, சத்திய 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள், அந்த வாசலை உனக்காக திறப்பேன் என்கிறார். விளங்குதா? அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலச்சல, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலா நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை, அல்லது பினான்சியலா எக்கனாமிக்கலா பெரிய இன்டலெக்சுவல் நாலேஜ்ல அப்படிலாம் பெரிய ஆட்கள் இல்லை, சாதாரண ஆட்கள் தான். அப்ப சாதாரண ஆட்களா இருக்கிற போது கொஞ்ச பலன் உள்ளவர்கள் தான். இந்த கொஞ்ச பலம் இருக்கிற போது நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால உனக்கு வாசலை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிறார். அவர் திறந்தா எவன் பூட்டுறது? முடியுமா பாருங்க. போங்கய்யா, ஆண்டவனே என் பக்கம்தான். இந்த ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கையா. அவர் திறந்தாய் ஒருவனும் பூட்ட முடியாது. விளங்கிருச்சா? பிரைஸ் தி லார்ட். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிறகு அடுத்த வசனம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாக சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். நம்ம சிமிர்னாவை படிக்கும் போது படிச்சோம் இல்லையா? சிமிர்னாலதான் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டத்தார் யாருன்னு படிச்சீங்கல்ல? அப்படிப்பட்டவர்கள சிலரை உங்களுக்கு கொடுப்பேன்கிறார். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஐயா, அது கொஞ்சம் எல்லாம் கூர்ந்து கவனிங்க. உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்ப யூதர் அல்லாத தங்களை யூதர் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய கூட்டம் ஒண்ணு சுத்திட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்தாரிலும் சிலர் வந்து உன் பாதங்களில் விழுந்து வணங்கும்படி செய்வேங்கிறார். யாருக்கு? மணவாட்டியாகிய சத்தியவான்கள் என்று அழைக்கப்படுகிற பிலதெல்பியாக்காரனுக்கு. ஏன்னா இவன் கிறிஸ்துவனுடைய அன்பை உடையவன், சகோதர அன்பை உடையவன். இந்த சகோதர அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறதுங்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு யூதர் அல்லாமல் இருந்தும் யூதர் என்று சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் இருந்தும் சிலரை கொடுப்பேங்கிற. அவன் வந்து வணங்குவான். விளங்குதா? அவனை வணங்கும்படி செய்வேங்கிறார். அப்படி செய்யும் போது நான் உன்னில், அது முடிங்க, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவன் விளங்கிக்குவான். யாரு? தேவன்
உன்மேல் அன்பாய் இருக்கிறத அவன் அறிந்து கொள்வான், வந்து விழுந்து வணங்கி அறிந்து கொள்வான். பிறகு என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நல்லா அந்த வார்த்தை கவனிங்க. பூமியில் குடி சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும், ஒட்டுமொத்த பூமியின் மேலும் வரப்போகிற சோதனை காலம், தட்ஸ் மீன் 7 வருட உபத்திரவ காலம். அந்த கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோல்ல இந்த உலகம் எடுக்கப்படுகிற காலம். சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வருகையிலே மீட்டுக் கொள்ளப்படுவாய். மணவாட்டி ஆகிய சகோதரனே, மணவாட்டி ஆகிய சத்தியவானே, வருகையிலே உன்னை மீட்டுக் கொள்வேன். அப்படி மீட்டுக் கொள்கிறதுனாலே இந்த பூமியின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலமாகிய 7 வருட உபத்திரவ காலத்தில் நீ பிரவேசியாதபடிக்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார். உன்னை காப்பேன். விளங்குதா? கிறிஸ்துவின் வருகையில மீட்டுக்கொள்ளப்பட போகிற கூட்டத்தார் இவர்கள், பிலதெல்பியாக்காரர்கள். இங்க மட்டும்தான், இந்த 7 சபையில, இந்த 6வது சபையில மட்டும்தான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் கோடிங். சீக்கிரமாய் வருகிறேன் எதை குறித்து பேசியிருக்கிறாரு? விளங்குதா? நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகை பற்றி தான் இருக்கணும். எப்போது மணவாளன் வருவார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். போன திறந்தா அது வரணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படியாய் நான் உன்னை காப்பேன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், வருகையிலே உன்னை மீட்டுக் கொள்வேன். அவங்கிட்ட தான் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்படிப்பட்ட அந்த பிலதெல்பியாக்காரர்கள் சகோதர சிநேகமுடைய சத்தியவான்களுக்கு அவர் எப்போது வருவார் என்பதை வேதத்தில் ரகசிய குறியீடுகளாக வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தான் விளங்கும். அவருடைய வருகையின் காலம் யாருக்கு தான் விளங்கும்? அவர்களுக்கு தான் விளங்கும். ரகசிய குறியீடுகளை வைத்திருக்கிறார். இந்த ரகசிய குறியீடுகளை தான் வருகையின் செமினார்னு சொல்லி கடந்த 2 வருடங்களுக்கு மேல ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 பேருக்கு அறிவித்தா 2 பேருக்கு புரியுது. ஆமா, சீரியஸா தான். ஆனாலும் அதை நாங்க நிறுத்துறதா இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் 2030 வரை இந்த வருகையின் செமினார். இப்ப நாம பார்க்கிறது 7 ஆவிகள், 7 அக்கினி தீபங்கள், 7 சபைகளை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்துவின் வருகை குறித்த செமினார் கர்த்தருக்கு சித்தமானால் 2030 வரை தொடர்ச்சியாக நடைபெறும். இவைகளுக்காக நீங்களும் செவியுங்கள். கூடுமானால் நாம் எல்லாமே இணைந்து எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் வருகையை பற்றி அறிவிச்சுட்டே இருப்போம். கேட்கிறவனுக்கு கேட்கட்டும், காது இருக்கிறவர்களுக்கு கேட்கட்டும், கேளாதவர்கள் கேளாமலே இருக்கட்டும். அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாமல் ஆன் டைம்ல, அவர் பிக்ஸ் பண்ண ஆன் டைம்ல வருவார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்கிறார். அப்படிப்பட்ட இவர்கள் தான் ஜெயம் கொள்கிறவர்களாக தேவனுடைய ஆலயத்திலே இவன் தூணாக்குவேன் சொல்றார். இவனை அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்ன அர்த்தம்? அங்க எல்லாரையும் நம்மள எல்லாம் கொண்டு போய் பில்லரா நிக்க வச்சிருவாரோ? நாம இப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இப்ப சபையில யாராவது ரொம்ப முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா இவங்கதான் சபைக்கு பில்லரா இருந்தாங்க சொல்லுவோம் இல்ல?
சப்போர்ட்டர் மட்டும் இல்ல, சபைக்கு எல்லாம் அதை வளர்ப்பதுக்கு எல்லாம் பாடுபட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, சபைக்கு இவங்க தான் பில்லரா இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தேவனுடைய பரலோக தேவனுடைய ஆலயத்துல என்னவா மாத்திருவாரு? தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. அப்படின்னா ஒரு காலம் அங்கு நீங்குவதில்லைன்னு என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் தேவனோடு அவன் நிலைத்திருப்பான். ஆகவே என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என்னென்ன நாமம் பாருங்க. என் தேவனுடைய நாமம் ஒண்ணு, தட்ஸ் மீன் பிதாவினுடைய நாமம். என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமம். அப்படின்னா ஒன்னு பிதாவின் நாமம், ரெண்டு அந்த புதிய எருசலேம் என்கிற நகரத்தினுடைய நாமம், மூன்று என்னுடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்கிறார். பிறகு நம்ம முந்தைய சப்ஜெக்ட்ல படிக்கும் போதும் அவனுக்கு பிள்ளைகள் என்பதற்கான ரெகக்னேஷன், பிதாவாகிய தேவனுடைய புத்திரர்கள் என்பதற்கான ரெகக்னேஷன். நகரத்தின் நாமம் எதற்கு அப்படின்னா அந்த நகரத்திற்கு உரிய சொந்தக்காரர்கள், ஹெவன்லி சிட்டிசன்ஷிப். பிறகு என் புதிய நாமத்தையும் எழுதுவேன் என்கிறார். கிறிஸ்துவனுடைய அங்கு பரலோகத்திற்குரிய புதிய நாமம். பெர்கமுல வாசித்ததன்படி நமக்கும் புதிய நாமம் கொடுக்கப்படும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இங்க இருக்கிற பெயர்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடணும். இங்க இருக்கிற பெயர் இருக்குல்ல, என்ன பெயர் நம்ம வச்சிருக்கிறோமே, டேவிட் அது இதுன்னு வச்சிருக்கிறோமே, இந்த பெயர்லாம் இங்கோட முடிஞ்சிடும். அங்க இந்த நாமம் வராது, அங்க புதிய நாமம் தான். இந்த பெயரே அங்க இருக்காது. பரலோக சிட்டிசனா மாறுகிற போது அங்கு புதிய நாமம் தான். இந்த நாமம் எல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்பே தீர்மானிக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பே தீர்மானிக்கிறார். ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்பை பெற்று அவரோடு நித்தியமாக என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் நிலைத்திருப்போம். அது என்னங்க பரலோகத்துக்கு புதிய நாமமா அப்படின்னு கேட்போம். ஒருவன் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், வேதம் சொல்லுதா? படிச்சிருக்கீங்களா? தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அப்படின்னா நம்ம உருவாகிறதுக்கு முன்னமே என்ன பண்றாரு? எந்த பேரு? இப்ப நம்ம வச்சிருக்கிற பெயரையா? இங்க நம்ம டேவிட் ஸ்டீபன் அது இதுன்னு பேர் வச்சிருக்கோம், இந்த பெயரையா? நோ, இந்த பெயர் யாரு வச்சது? நம்ம வச்சிருக்கிற பேர்ல நமக்கு யார் அந்த பேரை கொடுத்தது? பெற்றோர் கொடுத்தாங்க. தேவன் தோன்றும் முன்னமே பெயரிட்டு இருக்கிறார். அப்ப அது என்ன பெயர்? அந்த பெயரை தான் புதிய நாமமாக அங்கு சென்று அடைய இருக்கிறோம். விளங்குதா? இந்த பெயர்லாம் அங்க வராது. அங்க தாவீதை காண்பேன் அப்புறம் ஆட சொல்லி கேட்பேன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அது தாவீதா தானியேலான்னு தெரியாது. எல்லாமே முற்றிலும் புதிதா, சகலமும் புதிதாயிடும். விளங்குதா? பழையவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சகலமும் புதிதாயும் புதிய நாமம் தரித்துக்கொண்டு புதிய எருசலேம் ஆகிய நகரத்தில் மனவாட்டிகளாக என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தேவனோடு வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த பிலதெல்பியா என்கிற சகோதர அன்பு கொண்ட சத்தியவான்கள். விளங்கிருச்சா? பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் 7வது சபையை நம்ம நம்முடைய ரெகுலர் கிளாஸஸ்ல பார்ப்போம்.